அடுத்தது தமிழகத்தில் முதல்வர் விஜய் தாங்க. சார் இது எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஏடிஎம்கேவோட டிவிக்கு கூட்டணி அமைச்சிருந்ததுனாக்கா யாருக்கும் டவுட்டே இல்லை, அந்த கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும். அது இப்போ தனித்தனியாக நிற்கிறாங்க. ஆனால் களத்தில் நிலவரம் உங்களுக்கு தெரியுமா? டிவிகேனுடைய தொண்டர்களுக்கு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு டிவிகே சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வெளிப்படையாகவே தெரியும். டிவிகே தலைவர் நிற்கிறார்ல விஜய் பெரம்பூரில், அவரை எதிர்த்து நல்ல ஸ்ட்ராங்கான ஆளை நிப்பாட்டிச்சா ஏடிஎம்கே? இல்லை, அவங்க நிற்கவே இல்லை, பாமகவை கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே வெற்றி வந்து டிவிகேக்கு உறுதி பெரம்பூர்ன்றது ஆகிடுது. அதை அவங்க விரும்புகிறாங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து போட்டிடுறதுக்கு டிவிகே யார் ஏதோ ஒரு பெட்டிஷன் போடுவாங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிடுச்சான். அவங்க நிற்கவே விரும்பலை, அந்தளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ களத்தில் இதுதான், இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு தான் களத்தில் அவங்க நிற்கிறாங்க. ஸோ அது மூலயமா யார் அதிகமாக வருவாங்க இந்த மாதிரி சூழலில் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கனாக்கா கண்டிப்பாக விஜய் அதிகமான சீட்டை பிடிப்பார். அதிகமான சீட்டு பிடிக்க வரும்போது அவங்களுடைய கூட்டணியோட அவர் தான் தமிழக முதல்வர். நன்றி.